Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா டிபி பில்ஸ், அதாவது ட்ரெஷரி பில்ஸ். நம்ம லாஸ்ட் சீரீஸில், அதாவது லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் இந்த மணி மார்க்கெட்னா என்ன, அதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துருப்போம், இன்ஸ்ட்ருமெண்ட்டில் டிபி பில்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ட்ரெஷரி பில்ஸ்னால் என்ன அப்படின்னு. ஸோ தெரியாதவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வாங்க, ட்ரெஷரி பில்ஸ்னால் என்ன அண்ட் அது யார் இஷ்யூ பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ட்ரெஷரி பில்ஸ் அப்படிங்கிற இந்த டிபி பில்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் டெப்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இது யாரால இஷ்யூ பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்னால தான் இஷ்யூ பண்ணப்படுது. அண்ட் இதோட மெச்சூரிட்டி பீரியட் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 year அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ட்ரெஷரி பில்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இஷ்யூரன்ஸ். இந்த ட்ரெஷரி பில்ஸ் வந்து ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து இஷ்யூ பண்ணப்படுது. யார் வந்து இதை வந்து இஷ்யூ பண்ணுறாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட்டுக்கு ஷார்ட் டேர்ம் கேஷ் நீட்ஸ் அப்போ மட்டும் இதை வெளியிடுவாங்க. எதுக்காக அப்படின்னா சில ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக. செகண்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி பீரியட். மெச்சூரிட்டி பீரியட்ஸ் நான் சொன்ன மாதிரி ஷார்ட் மெச்சூரிட்டிஸ் தான். ஏன் அப்படின்னா யூஷுவலி இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபியூ டேஸ்லேருந்து 52 weeks வரைக்கும் தான் இருக்கும். இவங்க வந்து இதை ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேட்டோட, மெச்சூரிட்டி டேட்டோட வெளியிடுறதுனால இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்களுடைய அமௌண்ட் எப்போ கவர்மெண்ட்லேருந்து திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சிடும். இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெஷரி பில்ஸ் வந்து அதர் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் இவங்க பீரியாடிக் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை வச்சுக்கிறது கிடையாது அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ்க்கு. அதுக்கு பதிலாக இவங்க ஃபேஸ் வேல்யூவில் டிஸ்கவுண்ட் கொடுத்து இஷ்யூ பண்ணுறாங்க. தென் எண்ட் ஆஃப் த மெச்சூரிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை ரீடீம் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி. இது வந்து ஹைலி லிக்விட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த அமௌண்ட்லாம் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் ஆக்டிவாக ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட டிபி பில்ஸை நம்ம வேரியஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இருந்து பை பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ஸ் த்ரூ ப்ரோக்கரேஜ் ஃபர்ம்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம். ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் டிபி பில்ஸ் வந்து ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் பாண்ட், இல்லைன்னா சேஃபஸ்ட் செக்யூரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது வந்து கவர்மெண்ட்னால, அதாவது அரசாங்கத்தால் ஆதரிக்கப்பட்ட ஒரு செக்யூரிட்டி, அதாவது சேஃபஸ்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறனால நம்ம வந்து இதில் ரிஸ்க் எப்படி இருக்கும், ரிஸ்க் அதிகமாக இருக்குமா இல்லை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற பயம் வந்து நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க டிபி பில்ஸ். டிபி பில்ஸ் இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, செக்யூரிட்டிஸ். அண்ட் இதை வந்து யார் வந்து வெளியிடுறாங்க அப்படின்னா நம்மளுடைய அரசாங்கம் தான். எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குறுகிய கால பண தேவை ஏற்படுது அப்படிங்கும்போது, ஒரு ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸ்க்கு அவங்க ஷார்ட் டேர்ம் நீட்ஸ், ஃபண்ட் நீட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த செக்யூரிட்டிஸை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. இஷ்யூ பண்ணுறது மூலமாக அவங்க வந்து பீப்புள்கிட்ட இருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த டிபி பில்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான மெச்சூரிட்டி பீரியடோடு இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் 1 year இல்லைனா 1 yearல வந்து அது என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பைர் ஆகிடும். ரிஸ்க் ரேட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கம்ப்ளீட்லி ரிஸ்க் ஃப்ரீ, சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது கவர்மெண்ட்டால், அதாவது அரசாங்கத்தால் ஆதரிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறனால இட்ஸ் சேஃபஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக டிபி பில்ஸ்னால் என்ன, இது யார் இஷ்யூ பண்ணுறாங்க அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் இன்ஃபர்மேட்டிவான நியூஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.